ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு போர் நடக்குது. எதிரி நாட்டு வீரர்களால் 2 நண்பர்கள் வந்து பிடிபடுறாங்க. 2 பேரையும் ஒரு வருஷமாக சித்திரவதைப்படுத்துகிறாங்க. சாகடிக்கலை, ஆனால் சித்திரவதைப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த நாடுகளுக்கு நடுவில் நடந்த ஒரு நட்புறவு ஒப்பந்தத்தால் 2 பேருமே விடுதலை செய்யப்பட்டாங்க. சரிங்களா? விடுதலையாகி ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை போய் சேர்றாங்க. 3 வருஷம் கழித்து ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேரும்போது ஒருத்தரை பார்க்குறாங்க, விசாரிச்சுக்கிறாங்க. அதில் முதல் நண்பர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுறான்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ஒரு வருஷம் சித்திரவதைப்பட்டோம் இல்லையா, அதனால் இனிமேல் இந்த மாதிரி போர்கள் வரக்கூடாது, மக்கள் எல்லாரும் அமைதியை விரும்பணும்னு சொல்லி ஒரு அமைதிக்கு உண்டான இயக்கத்தை வந்து நான் தொடங்கியிருக்கேன். இந்த 3 வருஷமாக நிறைய நாடுகளுக்கு, நிறைய மாநிலங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணி போய் அமைதியாக இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பீப்புளுக்கு வந்து நான் அவேர்னஸ் கொடுக்குறேன். அந்த இதில் வந்து இந்த இயக்கத்தில் நிறையா பேர் சேர்ந்துருக்காங்க, நிறையா வந்து அமைதியை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது முதல் நண்பர் 2வது நண்பர் வேகமாக சொல்கிறாரு, நம்மளை ஒரு வருஷம் சித்திரவதைப்படுத்தினாங்க இல்லையா, அப்படி நம்மளை சித்திரவதைப்படுத்தினவங்களையும் அவங்களுக்கு அந்த ஜெயில் பாதுகாப்பு கொடுத்த ஜெயிலரையும் எப்படிலாம் பழி வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி ஒரு 10 நோட்டை எடுத்து நீட்டுறாரு. பிளானை வந்து எழுதி வச்சுருக்காரு. 10 நோட்டை எடுத்து வச்சு காட்டுறாரு. இதுபடி தான் நாம் வந்து அவங்கள பண்ண போகிறோம், பழி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதுக்கு அந்த முதல் நண்பர் பார்த்து கேட்குறாரு, டேய், நம்ம அந்த ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்து 3 வருஷம் ஆச்சு, ஆனால் நீ இன்னும் அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கியா? உன்னோட மனநிலைமை இன்னும் அந்த ஜெயிலுக்குள்ளே சித்திரவதைக்குள்ளே தான் இருக்கா? நீ நம்ம வெளியே வந்து 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அவனுக்கு வந்து அவனோட மனநிலையை புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் மனசு அமைதியாகி ஆமாலன்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கிறான். இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்துக்குள்ள சம்பவத்துக்குள்ளே நம்ம தேங்கி கடந்துக்கிட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. நம்மளுடைய வெறுப்புணர்வும் கவலை, மனக்குழப்பம், பயம் இதுதான் அதிகமாகுமே தவிர வாழ்க்கையில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற சிந்தனை திறன் வந்து நமக்குள்ளே வரவே வராது. அதனால் நடந்து முடிஞ்ச பல விஷயத்துக்குள்ளே தேங்கி கிடக்காதீங்க. அதனால் ஒரு நிமிஷத்தை கூட நம்மளால் மாற்ற முடியாது, நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ முடியாது. சரிங்களா? அதனால் தேங்கி கிடக்காதீங்க, வெளியே வந்துடுங்க. ஃப்யூச்சருக்கு தேவையான, நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான விஷயங்களை சிந்திப்போம், அதைப்படி நம்ம வாழ்வோம். ஓகேவா? பாய்.